Archana here. Madam, நான் இன்ஸ்பெக்டர் குமார் பேசுறேன். Yes. I am sorry to tell you a bad news. What? விபச்சார விடுதி நடத்தினதா போய் சொல்லி உங்க அம்மாவை கைது பண்ணிட்டாங்க. அம்மா இப்ப எங்க இருக்காங்க? அவங்க இப்ப D3 போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்காங்க. Give that bail order. அம்மா எங்க? ஏம்மா அழறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல. நான் எனக்காக அழலம்மா, என்னால உன் அந்தஸ்துக்கு பங்கு வந்துருச்சேன்னு தான் அழறேன். அழாதீங்கம்மா, வாங்க வீட்டுக்கு போலாம். இந்த உலகத்துல எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாத பழிய அவமானமும் எனக்கு வந்துருச்சுமா. விபச்சாரிக்கிற பட்டத்தை கொடுத்து அந்த கேவலமான தொழிலை நான் நடத்துறதா சொல்லி என்ன ஜெயில தள்ளிட்டானே, அவன் வேற யாரும் இல்ல, எனக்கு தாலி கட்ட புருஷன். புருஷனா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்னனே, அந்த நேரம் வந்துருச்சு. நீ இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறது பொறுக்காம உன்னை 4 பேருக்கு முன்னால அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக உன்னை பெத்த தகப்பன் அந்த அமைச்சர் ஆனந்தமூர்த்தி தான் இவ்வளவையும் செஞ்சிருக்கான். அமைச்சர் ஆனந்தமூர்த்தி ஏன் அப்பாவா? மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, இந்த பேப்பர் பாத்தீங்களா? இதுல இருக்கிற போட்டோவை பாத்தீங்களா? இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியாது. ஏன்னா நீங்க தான் நேரத்துக்கு நேரம் பொண்ணுங்களை மாத்துறவராச்சே. 25 வருஷத்துக்கு முன்னால பவானிங்கிற ஒரு பொண்ணை ஏமாத்தி அவ வயித்துல ஒரு குழந்தையை கொடுத்துட்டு தாலியை அறுத்துட்டு துரத்துறீங்களே, அவங்கதான் இந்த அம்மா. இப்போ விபச்சார தொழில் நடத்தினாங்கன்னு வீணா பழி சுமத்தி லாக்அப்ல போட்டீங்களே, அதுவும் இந்த அம்மா தான். அந்த அம்மாவோட பொண்ணுதான் நான், இந்த அர்ச்சனா. தாலி கட்டின பொண்டாட்டிக்கே துரோகம் செஞ்ச நீங்க பெண்கள் நலனுக்காகவே பாடுபடுற சமுதாய நலத்துறை அமைச்சர். வெக்கமா இல்ல? அவங்க என்னோட அம்மாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த உத்தமி மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்திட்டீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களா? ஸ்டாப் இட் அர்ச்சனா. அவர் ஒரு அமைச்சர், அவரை கீழே வேலை பார்க்கிற அதிகாரி. நீங்க நேர்மையா பாடுபடுற அவரை பத்தி இந்த மாதிரி கண்ணா பண்ண பேசக்கூடாது. பார்த்தாலே தெரியுது உங்க நேர்மை. லஞ்சத்தை பங்கு போட்டுட்டு இருக்கீங்களே. மேடம், ஆதாரம் இல்லாம எதையும் பேசாதீங்க. ஆதாரத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? குற்றவாளியை தப்பிக்க விட்டு எஃப்ஐஆர் மாத்தி எழுதி குறுக்கு வழியில ப்ரமோஷன் வாங்குறவராச்சே நீங்க. மேடம், நீங்க ஓவரா போறீங்க. உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சில தகுதியும் யோகியதையும் வேணும். சாதாரண குமாஸ்தா 100 ரூபாய் லஞ்சம் வாங்கினா அவன் உடனே சஸ்பெண்ட் பண்றீங்க. இப்ப நீங்க லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குறீங்களே, உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது யார் சார்? என்ன பேசிக்கிட்டே போற? பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். டேய், ஊரை கொள்ளை அடிச்சு உடம்ப வளர்க்கிற நீ என்கிட்ட உன் திமிரை காட்டுற? என்ன சொன்ன? நான் நினைச்சா உங்க எல்லாரையும் இங்கேயே சுட்டு பொசுக்கலாம். ஆனா எங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றறதுக்காக உங்க எல்லாரையும் சும்மா விட்டு வைக்கிறேன். மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, சீதா அழுத கண்ணீர் அவளை அழிச்சது. கண்ணகி அழுத கண்ணீர் பாண்டியனை அழிச்சது. எம்மா அழுத கண்ணீர் உங்களை சும்மா விடாது. சுற்றுவேன் பொசிக்கிறேன்னு சொல்லிட்டு போறா, நீங்க பேசாம இருக்கீங்களே. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், நான் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். எடுப்பீங்க. அந்த பொண்ணு பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போகுது, அவர் பாட்டுக்கு ரியாக்ஷன் இல்லாம நிக்கிறாரு, நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா? உங்க மாதிரி சில ஆபீசருங்க தாண்டா மந்திரிங்களே கெடுக்கிறது. அந்த பொண்ணு துப்பாக்கி எடுத்து உங்களை சுடாம கீழே போட்டுட்டு போனால அதுதாண்டா எனக்கு வருத்தமா இருக்கு. மரியாதையா பேசு. என்ன போயா? டேய் ஆனந்தமூர்த்தி, பவானி உயிரோட இருக்காங்கிறதையும் அவ பொண்ணுதான் அர்ச்சனாங்கிறதையும் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுடா. இனிமேலாவது பொண்டாட்டியோடையும் மகளோடையும் சேர்ந்து வாழடா. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். எந்த பெண் குழந்தைய கேவலம்னு நினைச்சு கலைக்க சொன்னியோ அந்த குழந்தை மேல ஆணைய சொல்றேன். உன் கண்ணு முன்னாடி அவளை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இந்த சமூகத்துல பெரிய பதவிக்கு கொண்டு வந்து அவன் முன்னாடி அவனை தலகுனிய வைக்க
இருக்கேன். இது சத்தியம். அங்க பாரா நம்ம ப்ரொஃபசர் என் மேல கை வச்சல, இப்ப பாத்தியா ஜெயில விட்டு ஜெயில் மாத்திட்டேன். பவானி, பவானி, ஓ அமைச்சரா, வாங்க. எந்த உறவை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? பவானிங்கிற பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? மரியாதையா இங்கிருந்து வெளியே போயிடுங்க. போறேன். போறதுக்கு முன்னாடி பவானியை பார்த்து என்ன மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். பவானி உங்களை பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கீங்க. உங்களால அவமானப்பட்டது போதும். ப்ளீஸ் போயிடுங்க. அர்ச்சனா, தூக்கு மேடைக்கு போற கைதியை கூட உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அதே நிலைமையில தாமா இப்ப நான் இருக்கேன். பவானியை பார்த்து என்ன மன்னிச்சிருன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு போக எனக்கு அனுமதி கொடுமா ப்ளீஸ்? மன்னிப்பு? நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய இடம் இது இல்ல. பொது மேடை போட்டு ஊர் ஜனங்களை கூட்டி இதுவரைக்கும் எங்க அம்மாவுக்கு செஞ்ச கொடுமைகளை சொல்லி அவங்கதான் உங்க மனைவின்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, அமைச்சர் பதவியிலிருந்து நீங்க இது நாள் வரைக்கும் செஞ்ச எல்லா தப்புகளையும், அதுக்கு உடந்தையா இருந்த எல்லா பெரிய மனுஷங்களையும் அதே மேடையில நீங்க அடையாளம் காட்டணும். நீ சொல்றபடியே செய்யறம்மா. இனிமே எனக்கு பணம் பதவி எதுவுமே வேண்டாம். என் மனைவி பவானி தான் வேணும். என் மகன் நீதான் வேணும். இப்படி சொல்லிட்டு அவங்களை நம்புறதுக்கு நான் ஒண்ணு பவானி அம்மா இல்ல. நீங்களும் உங்க கூட்டாளிகளும் சேர்ந்து செஞ்ச ஊழல் சம்பந்தப்பட்ட ஃபைல்களை என்கிட்ட கொடுங்க. இப்பவே பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி போன் பண்ணுங்க. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். நாளைக்கு காலையில பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. எல்லா பத்திரிகைக்காரங்களையும் வர சொல்லு. நான் வர்றேம்மா. அமைச்சர் ஆனந்தமூர்த்தி பகிரங்க மன்னிப்பு. சம்பந்தப்பட்டவர்களை காட்டி கொடுத்து ஊழல்களை ஒப்புக் கொடுக்கிறார். பாத்தியாடா? பாத்தியா? நீ தப்பு பண்ணும் போது உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நானும் திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்ப மந்திரி மன்னிப்பு கேட்க போறாரு. நம்ம ரெண்டு பேரும் மாட்டி விட போறாரு. ஏன் டாடி புலம்புறீங்க? அவரை மன்னிப்பு கேட்க விட்டுருவனா? என்னடா சொல்ற? சொல்லல, செய்ய போறேன். பெருமாள், எனக்கு எது போனாலும் பரவாயில்ல. நான் என் பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்து வாழணும். இதுல அர்ச்சனா கேட்ட அத்தனை ரகசிய பயில்கள் இருக்கு. இது அவட்ட கொண்டு கொடுத்து ஜாக்கிரதை. அங்கிள், என்ன தினேஷ், உண்மையை ஒப்புக்கொள்ள போறீங்களா? ரொம்ப சந்தோஷம். பேப்பர்ல பார்த்த உடனே கோயில் அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க வரணும். எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க போயா. என்னடா மரியாதை இல்லாம பேசுற? விடுங்கடா. எங்களை காட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீல, அப்புறம் என் மரியாதை எங்கயா ஃபைல்? ஃபைலை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. விடுங்கடா, விடுங்கடா டேய், விடுங்கடா, கை விடுடா டேய், கை விடுடா டேய், இதுக்காடா டேய், விடுடா, சொன்ன விடுடா. ஃபைலை கொடுத்துட்டு விட்டுறோம். தெரியாது தெரியாது தெரியாது. இவரே இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாரு. ஆமா, மந்திரியாச்சு இவரு. மந்திரிச்சாதான் சொல்லுவாரு. வீணா அடிபட்டு சாகாது. எங்க வச்சிருக்க ஃபைல? தெரியாது. ஆமா, எங்களை பத்தி பப்ளிக் மீட்டிங்ல பேச போறியாமே, பேசுவ? எங்க வச்சிருக்க ஃபைல? தெரியாது. Stop it! வாமா மந்திரி பெத்த மந்திரி குமாரி. ஏய், உனக்கு ஃபைல்ஸ் தானே வேணும்? இந்தா. அர்ச்சனா, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த ஃபைலை மட்டும் கொடுக்காத. நோ, எனக்கு ஃபைல்ஸ் முக்கியம் இல்ல, உங்க உயிர் தான் முக்கியம். முதல்ல ஃபைல கொடு. முதல்ல அவர் அனுப்பு.